அது நியாயமான முறையில் தர்மம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வெளிப்பாடு. அது வருவதே ஆண்டவன் உள்ளே இருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ பாலாஜி என்ன பேசும்போது ஒரு வார்த்தையை சொன்னாங்க, ஸ்பெஷல் சைல்டு அப்படிங்கிற வார்த்தையை வச்சுருக்கோம். அவங்க ஸ்பெஷல், அவங்க நார்மல் கிடையாது, அவங்க ஸ்பெஷல் அப்படின்னு. அப்போ இந்த ஸ்பெஷல் சைல்டை பார்த்துக்கணும் அப்படின்னாங்க ஸ்பெஷல் பீப்புளால் மட்டும்தான் முடியும், நார்மல் பீப்புளால் முடியாது. நார்மல் பீப்புள் கேன் ஒன்லி டேக் கேர் ஆஃப் நார்மல் சில்ட்ரன். ஒரு ஸ்பெஷல் குழந்தைக்கு இருக்கக்கூடிய நீட்ஸ், அவங்களோட எமோஷ்னல் டேண்ட்ரம்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் ரீதியான பிரச்சனைகள், மனது ரீதியான பிரச்சனைகள், அவங்களுடைய எதிர்பார்ப்புகள். ஒருத்தர் இருந்தால் பரவாயில்லைங்க, 200 பேர் 250 பேர் 300 பேர் ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அதுவும் ஒரு வயசில் இருந்தால் பரவாயில்ல. பிறந்த குழந்தை, பிறந்து 2வது நாளில் வந்திருக்கக்கூடிய குழந்தை ஒரு பக்கம் இருக்கிறாங்க. 70 வயது இருக்கக்கூடிய பாட்டியும் அதே ப்ரிமைஸ்குள்ளே அவங்களும் இருக்காங்க. இந்த குழந்தையினுடைய மனசு, அவங்க எமோஷனல் நீடு வேறு மாதிரி இருக்கும். வயது முதிர்ந்தவங்க அவங்க வேறு மாதிரி இருப்பாங்க. அது செகண்ட் சேலஞ்ச். அடுத்து பாருங்கள், ஒரே மொழியை பேசினா பரவாயில்ல, எல்லாருமே தமிழ் தான் பேசுகிறாங்க, தாய்மொழி பேசுகிறாங்கன்னா பரவாயில்ல. ஹிந்தி பேசுகிறவங்க இருக்கிறாங்க, ஹிந்தி மட்டும்தான் தெரியும், அவங்களுக்கு தமிழே தெரியாது. அப்போ எவ்வளோ சேலஞ்சுன்னு யோசிச்சு பாருங்கள். வயது வித்தியாசம், மொழிகள் வித்தியாசம், அவங்களுடைய எண்ண ஓட்டங்கள் வித்தியாசம். எமோஷ்னலி அவங்கள டேக் கேர் பண்ண முடியாது. ஒரு வயதிற்கு மேலே நாம் நம்முடைய உடம்பை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். ஆனால் இங்கே இருக்கிற நிறையா பேருத்தினால ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகும் கூட அவங்களுடைய உடம்பை அவங்களால பார்த்துக்க முடியும். கட்சி நண்பர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க, பின்னாடி இளைஞர்கள் இருக்கிறாங்க. உங்களுடைய பிறந்த நாளுக்கோ திருமண நாளுக்கோ, குழந்தைகளுடைய பிறந்த நாளுக்கோ திருமண நாளுக்கோ நீங்கள் உள்ளே போங்க. அவங்களுக்கு நீங்கள் குழந்தைகளை உள்ளே கூட்டிகிட்டு போய் அவங்களோட பழக வைங்க. அவங்களோட உங்கள் சந்தோஷமான தருணத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். காரணம், இது அவர்களுக்காக இல்லை, இது உங்களுக்காக. broken mind is us, broken mind is not them. நம்ம எப்பவுமே வெளியிருந்து என்ன நினைப்போம்னா, broken mind அவங்க, நமக்கு இல்லை. ஸோ நம்முடைய உடைந்த இதயங்கள் சரியாவதற்கு நாம் சரணாலயத்திற்கு செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். அவங்கள போய் பார்த்து அவங்கள நம்ம சந்தோஷப்படுத்துகிறோம், அது 2வது. நாம் பார்க்கும் பொழுது எத்தனையோ நபர்களுக்கு பர்பஸ் ஆஃப் லைஃப், எதற்காக வாழ்கின்றோம், நம்முடைய வாழ்க்கைங்கிறது என்ன, பணம் என்பது எங்கே ஆரம்பிக்க வேண்டும், எங்கே முடிக்க வேண்டும். ஒரு லெவலுக்கு மேலே பணம் உபதிரமாக எல்லாத்துக்குமே மாறும். ஒரு சர்டன் இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட். நம்ம எல்லாருமே அதை கடந்திருக்கலாம், கடந்து கொண்டிருக்கின்றோம், கடக்கப் போகின்றோம். பாயிண்டில் பணத்தினால குடும்பத்தினுடைய உறவுகள், பிரச்சனைகள், நம்முடைய வாழ்க்கை முறைகள் எல்லாமே மாற ஆரம்பிக்கும். இப்போ பாலாஜி உத்தமராஜ் போன்ற மனிதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்டில் போய் நிறுத்திடுறாங்க. நிறைய கான்வர்சேஷன் பேசுவோம், நானும் பாலாஜி அவர்களும் நிறையா பேசுவோம் தனிப்பட்ட முறையில். நம்முடைய கோவிட் காலகட்டத்தில், கொரோனா சமயத்தில் பாலாஜி அண்ணன் இருக்கும் பொழுது நான் ஒரு வார்த்தையை சொன்னேன்னா, ஆனால் தினமும் 42 நாளும் கொடுத்தது நான் கிடையாது. ஏன்னா நான் கரூரில் இருந்தேன், நான் ஏதோ ஒரு இடத்துல இருந்தேங்க, சென்னையில் இருந்தேன், இங்கே சுற்றிக்கிட்டு இருந்தேன். ஆனால் 42 நாளும் அந்த இடத்துல இருந்த ஒரு மனிதர் பாலாஜி உத்தமராஜ் அவர்கள். 42 நாள் எல்லாமே இந்த பூமியில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை தான் நான் எடுக்கிறேன். அது மண்ணாக இருக்கட்டும், அது பொண்ணாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன். என்னோடய வயசுக்கு எடுத்தாச்சு. அடுத்து என் பின்னாடி எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்களும் கொஞ்சம் எடுத்துகிட்டு போட்டு பண்ணாங்க. எத்தனை தான் நானே எடுப்பேன், அவங்களும் கொஞ்சம் எடுக்கட்டும், அவங்களும் நல்லா இருக்கட்டும். அதனால் என்னுடைய வயது வந்த பிறகு அதை விட்டு கொடுத்து விட்டு முன்னே செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன். அடுத்து இளைஞர்கள் எத்தனையோ பேர் பசியோடு இருக்கிறாங்க, அவங்களும் அந்த பொண்ணையும் செல்வத்தையும் மண்ணையும் அவங்களும் எடுக்கட்டும். அப்படி அப்போ தான் நினச்சி இவர் எவ்வளோ இன்டெலிஜென்ட், இவர் அந்த லைஃப்னுடைய இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட்டை கரெக்டாக பிடிச்சிட்டார். இதற்கு மேல் நாம் போகும் பொழுது நாம் சம்பாதித்த செல்வமே நமக்கு உபத்திரமாக மாறும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அதை நிறுத்தி விவேகானந்தர் அவர்கள் அவங்களோட கேட்டாங்க, அற்புதமாக சொல்லியிருக்காரு. நான் படித்தவரை யாருமே ஒரு மனிதனுடைய மனது அந்த மாதிரி சொன்னதில்லை. விவேகானந்தர் என்ன சொன்னாருன்னாங்க, சுவாமி விவேகானந்தர் அவர்கள், ஒரு மனிதனுடைய மனது என்பது குரங்கை போன்றது. சரி பரவாயில்ல, எல்லாருமே சொல்கிறாங்க குரங்கு மனசு, தாவி தாவி குதிப்போம், அப்பப்போ மாறுவோம், பண்ணுவோம். சுவாமி விவேகானந்தர் அங்கே நிற்கல, இன்னும் ஒரு படி போகிறார். ஒரு குரங்கு கல்லை குடித்தால் எப்படி இருக்கும்? ஒரு நல்ல குரங்கு, ஒரு பனைமரத்து கல், ஒரு பனைமரத்து கல்ல குரங்கு நல்லா குடிச்சிருச்சு. குரங்குக்கே தாவி தாவி போகக்கூடிய மனசு, இது கல்லை குடித்த குரங்கு. சாமி விவேகானந்தர் அங்கேயும் நிற்கல, இன்னும் ஒரு படி போனார். அந்த கல்லை குடித்த குரங்க ஒரு தேள் கடிச்சு வச்சா எப்படி இருக்கும்? அந்த குரங்கு ஆல்ரெடி அலைபாய்கிடக்கூடிய மனசு, கல்லை குடித்திருக்கிறது, ஒரு பனைமரத்து கல். அந்த கல்லை குடித்த குரங்க ஒரு தேள் கடிச்சு வச்சது. அந்த குரங்கனுடைய மனது எப்படி இருக்குமோ அதுதான் மனிதனுடைய மனது அப்படின்னாரு. உங்களுக்கு விவேகானந்தர் அவர்களை பொறுத்தவரை பல புத்தகங்கள் சுவாமி அவர்கள் எழுதியிருந்தாலும் ஆன்மாக்கு தெரியும் பொழுது வாழ்க்கை உண்மையாலுமே ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறார். அதனால் நம்ம எல்லோருக்குமே குரங்கு மனம், கல்லை குடித்த குரங்கு மனம்,
கல்லை குடித்த குரங்கை தேள் கொட்டிய ஒரு குரங்கு மனமாக நாம் இன்னைக்கு மாறிக்கிட்டு இருக்கோம். டெக்னாலஜி, அடிக்ஷன், செல்ஃபோன், வாட்ஸ்அப், அதனால் ஒரு சப்ஜெக்டை அவங்களால கிரகிக்க முடியாது. அதனால் 30 நிமிஷம் முடிச்சோடனே பிரேக் விட்டு அடுத்த சப்ஜெக்ட் போயிடுறோம். அப்படி அப்போ யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு உலகத்தை நாம் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். அது பள்ளிக்கூடத்தில் ஆரம்பித்து அது பிணவரை வரை, அந்த குழந்தை வளர்ந்து பெரிய மனிதனாக வரும் வரை எப்படிப்பட்ட உலகத்தில் உருவாக்குறோம். டிஸ்ட்ராக்டட் மைண்டு. அந்த மைண்டு விவேகானந்தர்கள் சொன்னது போல தேள் கொட்டி கல்லை குடித்த குரங்கு மனம் என்பதற்கு உதாரணமாக இன்னைக்கு அந்த குழந்தைங்களுக்கு ஒரு ஹீலிங் தேவைப்படுகிறது. ஹீலிங். என்னை தாண்டி ஒரு உலகம் இருக்கிறது, என்னை தாண்டி மனிதர்கள் இருக்கின்றார்கள். எத்தனையோ பேர் எனக்கு கிடைத்த வாய்ப்புகள் கிடைக்காம அவங்க இருக்கிறாங்க. பிறப்பில் அனைவரும் சமம் என்று சொன்னாலும் கூட மனதளவில், உடல் உறுப்பு அளவில் எத்தனையோ பேர்த்துக்கு பிரச்சனை இருக்கு.